செல்வபுரி அக்காலத்தே மிகவும் புகழ்பெற்று விளங்கிய பட்டணமாகும். அப்பட்டணத்தில் அறிவு நம்பி என்னும் சிறுவன் தன் பெற்றோருடன் வசித்து வந்தான். எப்பொருள் பற்றியும் நுட்பமாக சிந்திக்கும் ஆற்றல் அவனிடம் இயல்பாகவே அமைந்திருந்தது. அதனால் அப்பட்டணத்தில் அவனை சிந்தனை செல்வன் அறிவு நம்பி என்று அனைவரும் பாராட்டினார். ஒரு சமயம் அறிவு நம்பி தன் நண்பர்களுடன் பக்கத்து ஊருக்கு சென்று கொண்டிருந்தான். வழியில் ஒரு மரத்தில் ஏராளமான பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன. நண்பர்கள் ஆவலுடன் அதை பறித்து தின்ன விரும்பினார். இவை உண்ணக்கூடிய பழங்கள் அல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நீ எவ்வாறு இதை உண்ணக்கூடாத பழங்கள் என்று சொல்கிறாய்? மக்கள் செல்லும் வழியில் உள்ளது இம்மரம். சாப்பிடக்கூடியதாக இருந்தால் மக்கள் இவற்றை பறிக்காமல் விட்டு வைப்பார்களா? ஆனால் அவனுடைய நண்பர்கள் இதை நம்பவில்லை. உடனே எதிரே நடந்து வரும் முதியவரிடம் சென்று, தாத்தா, இந்த மரத்தில் உள்ள பழங்களை பறித்து புசிக்கலாமா? ஐயோ, அவற்றை தொடாதீர்கள். அவற்றை உண்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். அறிவு நம்பியின் ஊகித்தறியும் திறனை எண்ணி நண்பர்கள் வியந்தனர். ஒரு நாள் விடியற்காலை நேரம் மணி என்னும் இளைஞன் அறிவு நம்பியிடம் ஓடோடி வந்தான். தம்பி, நான் மோசம் போய்விட்டேன். எனக்கு நீங்கள் தான் நல்வழி கூற வேண்டும். நடந்ததை கூறுங்கள், என்னால் முடிந்ததை செய்கிறேன். தம்பி, எங்கள் பெற்றோர் ஒரு எருமை மாட்டையும் ஒரு கம்பளி போர்வையும் ஒரு தென்னை மரத்தையும் கொத்தாக விட்டு சென்றனர். என் அண்ணன் இவற்றை பிரிக்கும் போது எல்லாவற்றிலும் பாதி பாதியாக பங்கிட்டார். நானும் நல்லதுதானே செய்கிறார் என்று ஏற்றுக்கொண்டேன். எனக்கு படிப்பறிவு இல்லாததால் அவர் சொன்னதை நம்பி ஏமாந்து விட்டேன். மணி, உன் அண்ணன் சரியாகத்தானே பிரித்துள்ளார்? இல்லை தம்பி, எருமை மாட்டை இரு பாகமாக பிரித்து முன்பகுதி எனக்கும் பின்பகுதி அவருக்கும் என கூறினார். எருமை மாட்டிற்கு இறை போடுவது தண்ணீர் காட்டுவது எல்லாம் என் வேலை. ஆனால் பாலை அவர் கறந்து கொள்கிறார். தென்னை மரத்தில் அடிப்பகுதி எனக்கும் மேற்பகுதி அவருக்கும் என பிரித்தார். தண்ணீர் ஊற்றுவது என் வேலை. தேங்காய்களை அவர் பறித்து கொள்கிறார். கம்பளியை பகலில் நானும் இரவில் அவருமாக வைத்துக் கொள்கிறோம். இதனால் இரவில் குளிரால் நான் துன்பப்படுகிறேன். நான் என்ன செய்வேன்? அறிவு நம்பிக்கு மணியின் அண்ணன் எவ்வாறு தனது தம்பியை ஏமாற்றியுள்ளான் என்பது தெளிவாகியது. உடனே சிந்தித்தான். ஒரு வழியை கூறி அதன்படி செய்ய சொன்னான். அதுபோலவே மணியின் செய்ய அண்ணனுக்கு மிகவும் தொல்லை ஆகிவிட்டது. உடனே நேர்மையாக பங்கை பிரித்து கொடுத்து விட்டான். அடுத்த நாள் காலை மணியின் அண்ணன் தேங்காய் பறிப்பதற்கு தென்னை மரம் ஏறினான். அப்பொழுது மணி கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு தென்னை மரத்தை வெட்டுவது போல் பாவனை செய்தான். என்ன பண்ற? தென்னை மரத்தின் அடிப்பாகத்தை வெட்டப் போகிறேன். உனக்கென்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? தென்னை மரத்தின் அடிப்பாகம் எனக்கு சொந்தமானது. அதனால் நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். எதுவும் பண்ணாத. நாம் இதை பற்றி அப்புறமா பேசலாம். தயவு செய்து மரத்தை வெட்டிடாத. மணி சரி என்று தலையசைத்தான். மணியின் அண்ணன் மரத்திலிருந்து இறங்கி வேகமாக வீட்டுக்கு சென்றான். மதியம் பால் கறப்பதற்காக மணியின் அண்ணன் எருமை மாட்டிடம் கையில் செம்புடன் வந்து அமர்ந்தார். அந்த நேரம் பார்த்து மணி எருமை மாட்டின் காதை பிடித்து திருகினான். வலி தாங்க முடியாத எருமை மாடு கோபத்தில் காலால் மணியின் அண்ணனை எட்டி உதைத்தது. முட்டாள், எதுக்காக எருமை மாட்டின் காதை பிடித்து திரிகினாய்? ஏன்னா எருமை மாட்டின் முன்பாகம் எனக்கு சொந்தமானது. அதனால் தான் எருமை மாட்டின் காதை பிடித்து திரிகினேன். இரவு நேரத்தில் கம்பளி துணியை ஈரப்படுத்தி அண்ணனிடம் கொடுத்தான் மணி. ஏன் கம்பளி துணி இவ்வளவு ஈரமாயிருக்கு? பகலில் இதை உபயோகப்படுத்தும் போது ஈரமாயிருச்சுன்னே. குளிர்கால இரவு நேரம் என்பதால் ஈரமான கம்பளி துணியை உபயோகப்படுத்த முடியாமல் மணியின் அண்ணன் இரவு முழுவதும் விழித்திருந்து யோசித்தான். தனது தவறை உணர்ந்து கொண்டான். மறுநாள் தனது தம்பியை அழைத்தான். மணி, இன்று முதல் கம்பளி துணியை ஒரு நாள் இரவு நீயும் மறுநாள் இரவு நானுமாக மாறி மாறி பயன்படுத்துவோம். தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஒரு நாள் நீயும் மறுநாள் நானுமாக மாறி மாறி ஊற்றுவோம். தேங்காய்களை பறித்து சரிசமமாக பிரித்து எடுத்துக்கொள்வோம். எருமை மாட்டிற்கு தீவனம் தண்ணீர் போன்றவை ஒரு நாள் நீயும் மறுநாள் நானுமாக மாறி மாறி போடுவோம். கறக்கும் பாலையும் சரிசமமாக பிரித்து எடுத்துக்கொள்வோம். உனக்கு இதில் சம்மதமா? பரிபூரண சம்மதம்னே. அடுத்த நாள் மணி தனக்கு யோசனை கொடுத்து அறிவு நம்பியை சந்தித்து நன்றி கூறி விடை பெற்றான். இவ்வாறு பல வழிகளிலும் மக்களுக்கு உதவி செய்து வந்ததால் அவன் புகழ் பட்டினம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் செல்வபுரியின் தலைமை அமைச்சர் அறிவு நம்பியை தேடி வந்தார். அறிவு நம்பி அமைச்சரை பணியுடன் வரவேற்றான். நம்பி, நீ உடனே அரசவைக்கு வர வேண்டும். அரசர் உன்னை அழைத்து வரச் சொன்னார். நம்பியோ காரணம் தெரியாது திகைத்தான். வேற்று நாட்டு தூதுவன் ஒருவன் அரசவைக்கு வந்தான்.
மன்னர் முன் ஒரு வட்டம் வரைந்தான். அதைச் சுற்றி சில முத்துகளை வைத்தான். உள்ளே ஒரு பிடி தானியங்களை இறைத்தான். பிறகு பேசாமல் தனது இடத்தில் போய் அமர்ந்து கொண்டான். இதன் விளக்கம் யாருக்கும் புரியவில்லை. அதுதான் அரசர் உன்னை அழைத்து வரச் சொன்னார். நம்பி சிறிது நேரம் சிந்தித்தான். உடனே ஒரு கோழியையும் ஊசி நூலையும் எடுத்துக்கொண்டு அரசனின் அவைக்கு புறப்பட்டான். அவை கூடியிருந்தது. எல்லோரும் கற்சிலை போல் வீற்றிருந்தனர். அறிவு நம்பி விரைந்து சென்று முத்துகளை எடுத்து ஊசி நூலால் கோர்த்து மாலையாக்கினான். அதை மன்னனிடம் அளித்து அணிந்து கொள்ள வேண்டினான். தான் கொண்டு வந்த கோழியை கீழே விட்டான். அது அங்கு சிதறிக் கிடந்த தானியங்களை ஒன்றுவிடாமல் கொத்தி தின்றது. வந்த தூதுவனோ தான் வந்த சுவடு தெரியாமல் சென்று விட்டான். அங்கு நடந்தவற்றை அனைவரும் கண்ணுமைக்காமல் பார்த்தனர். பொருள் விளங்காது குழம்பினார். மன்னர் நம்பியிடம் விளக்கம் கேட்டார். மன்னா, வந்த தூதுவன் அண்டை நாட்டுக்காரன். அவன் நமது கோட்டையை முற்றுகையிடப் போவதாகவும் தேர்ப்படைகளை சுற்றிலும் நிறுத்தப் போவதாகவும் போர் வீரர்கள் கோட்டைக்குள் புகுந்து தங்களை வெற்றி கொள்வர் என்றும் சைகைகளால் உணர்த்தினான். நானோ என் மன்னன் எதிரிகளது தேர்ப்படைகளை அழித்து அதில் உள்ள முத்துகளை கோர்த்து ஆபரணமாக அணிந்து கொள்வான் என்றும் தானிய மணிகளை கோழி கொத்தி தின்றதைப் போல் எங்கள் வீரர்கள் எதிரிகளை அழிப்பார்கள் என்றும் முற்றுகையிட்டால் வேரோடு அழிப்போம் என்றும் குறிப்பால் உணர்த்தினேன். அவனும் புரிந்து கொண்டு சென்று விட்டான். ஆகா, அற்புதம் தம்பி! நீதான் உண்மையிலேயே அறிவுடைய நம்பி. பொன்னும் மணியும் அளித்து நம்பியை பெருமைப்படுத்தினார். நம்பி செல்வமும் புகழும் பெற்று நீடு வாழ்ந்தான். நண்பர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.